ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை பார்க்க போறோம். ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு படம். தமிழ் டப்பிங்ல கூட இந்த படம் அவைலபிளா இருக்கு. சோ அதனாலதான் உங்களுக்காக இந்த வீடியோவை தூக்கிட்டு வந்துட்டேன். பொதுவா இந்த மார்வல் படங்களுக்கு ஒன்லைன் தேவையில்லை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்து நம்ம சேனல்ல வீடியோ போடும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு நம்ம செகண்ட் சேனலான தமிழ் டப்டு மூவிஸ்லயும் படம் அப்லோட் பண்ணுவோம். சோ ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்டா, பொதுவா நான் எப்பவுமே ஒரு 8 மணி நேரம் ஆச்சு தூங்கக்கூடிய ஒரு ஆளு. ஆனா காலையில ஒரு 7-7:30 எழுந்துருவேன். சோ அதே மாதிரியே நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்கிறத கமெண்ட் சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்ல அமெரிக்காவோட புதிய பிரசிடென்டா மாற போற ராஸ் அப்படிங்கிற ஒரு ஆளை காட்டுறாங்க. யாரு என்னன்னு தெரியுதா? ஹல்கோட முதல் பாகம் இருக்குல்ல, அதுல ஹீரோயின் பெட்டியோட அப்பாவா வந்திருப்பார்ல, அந்த மனுஷன் தான் இவரு. அப்ப உள்ள வந்த பிஏ கிட்ட, என் பொண்ணு பெட்டி கால் பண்ணாலா சார்? இப்ப வரைக்கும் இல்ல, உங்களுக்கு லைவுக்கு டைம் ஆயிடுச்சு, முதல்ல அதை பாருங்க சார். அதுக்கப்புறமா ராஸ் தாங்கிட்ட இருக்க ஒரு டேப்லெட் எடுத்து வாயில போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறான். அவெஞ்சர்ஸோட கவனக்குறைவால தானோஸ் இந்த உலகத்துல இருந்த பாதி இன மக்களையே அழிச்சான். பிரச்சனை அது மட்டும் கிடையாது, இந்திய பெருங்கடலுக்குள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய கல் சலையும் வெளியில வந்திருக்கு. கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் என்னால மட்டுமே சரி செய்ய முடியாது. சோ எனக்கு உங்களோட ஆதரவு தேவை. இந்த இக்கட்டான சூழ்நிலையில நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். மக்களும் ராஸோட பேச்ச அப்படியே ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா கடலுக்குள்ள இருந்து ஒரு சிலை வெளியில வந்திருக்குன்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, அது வேற எதுவும் கிடையாது. எட்டர்னல்ஸ் மூவி எத்தனை பேர் பாத்தீங்க? அதோட எண்டிங் சீன்ல ஒரு மிகப்பெரிய கல் சிலை வந்திருக்கும்ல, அதத்தான் இந்த ராஸோ மென்ஷன் பண்றாரு. ஒருவேளை எதிர்காலத்துல இந்த மார்வல் டீம் கூட அந்த எட்டர்னல்ஸும் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அவங்களோட கதையும் இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. கட் பண்ண அடுத்த இப்ப இந்த லைவ் நியூஸ பார்ல உட்கார்ந்து சரக்கடிக்கக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோவான சாம் பாத்துட்டு இருக்கான். நம்ம எல்லாருக்குமே அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல கேப்டன் அமெரிக்கா தன்னோட ஷீல்ட இந்த சாம் கிட்ட கொடுத்திருப்பாரு. அந்த நாள்ல இருந்து இவன் தான் புதிய கேப்டன் அமெரிக்கா. இப்ப அந்த லைவ் நியூஸ பாருங்களேன். ராஜ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவெஞ்சர்ஸ வெறுத்த ஒரு ஆளு. பிரச்சனை இது மட்டுமே கிடையாது, ஹல்க் வேட்டக்காரன்னு பேர் எடுத்த ராஸ் அவெஞ்சர்ஸோட எண்ட் கேம்க்கு அப்புறமா அமெரிக்காக்குள்ள அவெஞ்சர்ஸ்னு ஒரு பிரிவே இருக்க கூடாதுன்னு அதுக்கு ஒரு மிகப்பெரிய தடையை உருவாக்குனாரு. ஆனா அதே டைம்ல புதிய கேப்டன் அமெரிக்காவா இருக்கக்கூடிய சாம் கூட இந்த ராஸ் எப்படி ஒன்னா இணைஞ்சு வேலை பார்க்க போறாரு? இது மக்களிடையே ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னு லைவ்ல பேசி முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இதே நியூஸ ஒரு வித்தியாசமான அண்டர் கிரவுண்ட் லேபுக்குள்ள இருந்து ஒரு ஆள் பாக்குற மாதிரி தெரியுது. இனிமே இந்த அடையாளம் தெரியாத ஆள நம்ம ஷார்ட்டா மேக்ஸ் மைண்ட்ல வச்சுப்போம். கட் பண்ண அடுத்த 5 மாதங்களுக்கு அப்புறமா ஒரு ஆர்மி பிளேனை காட்டுறாங்க. மெக்சிகோல ஏதோ ஒரு கடத்தல் சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அதை நோட்ட விட்டுட்டு இருக்காங்க. உடனே டூரிசம், சார் இந்த கடத்தல்காரங்க சர்பன்டோட டீமை சேர்ந்தவங்க, ஜப்பானுக்கு போக வேண்டிய ஏதோ ஒரு பேக்கேஜ இந்த பயலுக்கு திருடிட்டு வந்துட்டானுங்க. எனக்கு என்னமோ திருடப்பட்ட பொருளை வாங்குறதுக்காக இந்த இடத்துக்கு ஒரு பையர் வரப்போறான். அதுக்காக தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சார் அப்படியே அந்த பேக்கேஜ்க்குள்ள என்ன இருக்கு எனக்கும் தெரியாது. இப்போ வரைக்குமே அரசாங்கம் அது ஒரு ரகசியமா வச்சிருக்கு. இதே டைம்ல இந்த விஷயத்த கேப்டன் அமெரிக்காவான நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா அரசாங்கம் தான் இந்த வேலையை ஒப்படைச்சிருக்காங்க. அலேக்கா வானத்துல பறந்த மின்னல் வேகத்துல வந்து தரையிறங்கினவன் அங்க இருக்க ஒவ்வொரு சோல்ஜர்ஸையும் அட்டி நடிக்கிறான். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சாம பாக்கும்போது மினி அயன்மேனை பாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இவன் நினைச்சா போதும் உடம்புல இருந்து விங்ஸ் வெளியில வரும். நடக்கிற கலவரத்துக்கு மத்தியில சர்பன்ட் சோல்ஜர்ஸும் நிறைய துப்பாக்கிகளை வச்சு சுடுவாங்க. சாம் ஷீல்டையும் ரெக்கைகளையும் வச்சு ஓரளவுக்கு அவங்க தாக்குதல தடுப்பான். அப்ப பாருங்க, அவனோட விங்ஸ்ல ஒவ்வொரு முறையுமே தோட்டா படும்போது அது லைட்டா சார்ஜ் ஆகுற மாதிரி தெரியுது. சோல்ஜர்ஸோட தோட்டாக்களும் ஒரு கட்டத்துல காலி ஆகுது. இதான் சாக்குன சார்ஜ் ஆன விங்ஸ வச்சு தரையில ஒரு குத்தும் போது மொத்த பேரும் அங்க எங்கன்னு தெரிச்சு போய் விழுறானுங்க. நடக்கிற சண்டை எல்லாத்தையுமே பிளேன்ல இருந்து டாரிஸும் பாத்துட்டு இருக்கான். ஆமா, சாம் உடம்புக்குள்ள இருந்து வெளிவந்துச்சு. அந்த பவர் என்ன? லாஸ்டா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல அவரு வக்காண்டாவுக்காக சண்டை போட்டதால அவங்க பதிலுக்கு கொடுத்த ஒரு பரிசு தான் இந்த சூட்டு. இப்ப வெளியில இருந்த எதிரிகளை போட்டு தள்ளிட்டு அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உள்ள பணைய கைதிகள் இருக்க விஷயம் தெரிய வருது. டாரிஸ், நான் முதல்ல அப்பாவியான மக்களை காப்பாத்துறேன். இல்ல சார், நீங்க முதல்ல பேக்கேஜ் எடுக்கணும். இந்த பாரு, அதுக்காக அப்பாவி மக்கள்லாம் என்னால விட முடியாது. பேக்கப் டீம் வராங்கல்ல, அவங்கள போய் பேக்கேஜ் எடுக்க சொல்ல, நான் மக்களை காப்பாத்துறேன்னு ஹீரோ இப்ப பில்டிங் குள்ள ஓடிட்டு இருக்கான். அதே டைம்ல டாரிஸும், சார் நான் அந்த இடத்த ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். இந்த சர்பன் டீமோட தலைவரான சைட் வெண்டர் அவன் இங்கதான் இருக்கான். நல்லதா போச்சு. அப்ப மக்களை காப்பாத்துட்டு அவனை கைதியை கொண்டு வரேன்னு கதவையெல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள வந்தவன் எதிரிகளை அடிக்க ஆரம்பிச்சதுமே அந்த கூட்டத்தோட தலைவர் இருக்கால, அவன் ஒரு 2 சோல்ஜர்ஸ் கிட்ட முதல்ல பேக்கேஜ் சேவ் பண்ணுங்க, இந்த இடத்த விட்டு தப்பிச்சிருங்கன்னு சொல்லுவான். இப்ப இந்த சின்ன எதிரிகள் அடிச்சு போட்டுட்டு உள்ள வரும்போது வழியில 2 பேரு அங்க இருக்க ஹாஸ்டேஜ் மேல துப்பாக்கி நிட்டுறானுங்க. ஆனா சாம் இதை பார்த்து பயப்படல. ஏன்னா இவங்கிட்ட ஹைடெக்கான டெக்னாலஜி இருக்கு. அது மூலமாவே 2 சின்ன ட்ரோன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப ஈஸியா அந்த கிரிமினல்ஸோட கதையை முடிச்சு ஹாஸ்டேஜையும் காப்பாத்திடுவான். ஆனா பாருங்க, இன்னொரு நம்ம ஹீரோ கிட்ட அந்த சாட்வெண்டர் மட்டும் மாட்டவே இல்ல. சோ அவனை தேடி கிளம்புறான். அதே டைம்ல டாரிஸும், யோ சாம், பேக்கேஜ் நம்ம கையை விட்டு போயிடும் போல. ஒரே டைம்ல உன்னால சாட்வெண்டரையும் அந்த பேக்கேஜையும் சேவ் பண்ண முடியாது. சோ நீ பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் போதும், மீதி
மீதி வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சரி ரொம்ப கெஞ்சாத, போய் தொலைன்னு ஹீரோவும் பெர்மிஷன் கொடுக்குறான். இதுக்கடையில ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த சர்பன்ட்டோட தலைவனை பாத்துட்டான். என்னப்பா தம்பி, உன் திருட்டு பொருளை வாங்க வேண்டிய பையர் வரல போல. ஆமா, அதை நினைக்கும் போது எனக்கும் கோவமா தான் இருக்கு. ஆனா பிரச்சனை இல்ல, எப்பாடுபட்டாச்சும் என்ன ஏமாத்தனால நான் விடவே மாட்டேன். தேடி தேடி கொல்லுவேன். சோ எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு ஒரு பயில்வான ஹீரோ கூட சண்டைக்கு அனுப்புறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. உண்மையை சொல்ல போனா நம்ம முன்னாள் கேப்டனான ஸ்டீவ் ராஜர்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் ஆக்சுவலா சீரம் எடுத்திருப்பாரு. அதனாலதான் மத்த சாதாரண மனிதர்களை விட அவரோட பலம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா சாம் அப்படி கிடையாது. சீரம் எடுத்துக்கோன்னு சொல்லும் போது கூட எனக்கு வேணாம், நான் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சண்டை போறேங்கிற மாதிரி சொல்லிருப்பான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இவன் மத்தவங்களை போல ஒரு சாதாரண மனுஷன். ஆனா என்ன, உடம்புல ஒரு சின்ன சூட் இருக்கு, அவ்வளவுதான். ஒரு பக்கத்துல ஹீரோ தன்னை எதிர்த்து சண்டை போட்ட பயில்வான தோக்கடிச்சிட்டான். இன்னொரு பக்கத்துல நம்ம டாரிஸ் இருக்கால, பேக்கேஜை கொண்டு போயிட்டு இருந்த சர்பன்ட்டோட ஆளுங்களை சாமோட பழைய சூட்டை மாட்டிக்கிட்டு அலேக்கா பறந்து ஒட்டுமொத்த எதிரிகள் கதையை முடிச்சு பேக்கேஜை சேவ் பண்ணிட்டான். நம்ம ஒரு போலீஸ் மாதிரி எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாம் கிட்ட இப்ப ஆர்மி வராங்க. இதுல முதல்ல ஒரு தாடிக்காரர் இருக்கா இல்லையா, இவன் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. அதனால நம்ம ஷார்ட்டா தாடிக்காரன்னு மைண்ட்ல வச்சுப்போம். கட் பண்ண அடுத்த ராஸ் தன்னோட மனைவியோட கலருக்கு வந்திருக்காரு. நான் ஆரம்பத்துல பேனருக்கு எதிராக நிறைய விஷயங்களை பண்ணிருக்கேன். இருந்தாலும் காலப்போக்குல நான் என்னோட தப்புகளை திருத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கேன். ஆனா என்னோட பொண்ணு பெட்டிக்கு அது புரியவே இல்ல. இன்னமும் அந்த கோவம் அவளை விட்டு போகலன்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. பக்கத்துல இருக்க புள்ளைய லீட்டான மைண்ட்ல வச்சுப்போம். அவளால என்ன சொல்ல முடியும்? சார் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாடுன்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. கட் பண்ண அடுத்த டாரிஸ் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்திருக்கான். கேப்டன், நீங்க பாத்துருக்கணுமே, பேக்கேஜ கடத்த பார்த்த ஆளுங்கள நான் தனியால சண்டை போட தோக்கடிச்சேன். அங்க இருந்து அவ்வளவு பேரு என்ன சூப்பர் ஹீரோன்னு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. டாய், உன் லொகேஷனை பார்க்கும்போது நீ இருந்தது ஒரு காட்டு பகுதி. அந்த இடத்துல உனக்கு எவன்டா கை தட்டினது? ஐயோ, தெரிஞ்சு போச்சா? சரி விடுங்க, எனக்கு நானே கை தட்டிக்கிட்டேன். ஆனா எனக்கு ஒரு ஆசை, உங்களை மாதிரியே நானும் சூப்பரா சண்டை போடணும்னு. அவ்வளவுதானே, எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த குரு கிட்டயே உன்னை கூட்டிட்டு போறேன். கட் பண்ண அடுத்த சீன் அப்படியே பால்டிமாருக்கு போகுது. ஹீரோவும் டாரிஸும் ஒரு பெரிய ஜிம்க்கு வராங்க. முன்னாடியே பிராட்லின்னு ஒரு ஆள் இருக்காரு. சாம், என்ன காமெடி பண்றீங்க? என்ன ஏதோ ட்ரைனிங் அடுப்புறேன்னு சொல்லிட்டு கூட்டி பெருக்கிற ஆள் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்க. டாரிஸ், வார்த்தையை பார்த்து பேசு, இல்லனா உன் பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவாரு. ஏது இந்த பொக்கவாய் தாத்தா என்ன அடிப்பாரா? யோ வரியா, சிங்கிள்ஸ் வச்சுக்கலாம். ஆனா அந்த பிராட்லிய பாருங்க, கையில ஒரு பாக்ஸிங் பேக் எடுத்து ஓங்கி ஒரு குத்து குத்துவார் பாருங்க. 10-15 அடி பறந்து போய் தொப்புன்னு கீழே விழும். யோ பெருசு, இன்னும் எந்த அடி அடிக்கிற? சாம், நீங்க சிரிக்கிறதே சந்தேகமா இருக்கு. உண்மையை சொல்லுங்க, இவர் யாரு? பேரு அசையா பிராட்லி. ஆஹா, அப்படின்னா இவரும் கேப்டன் அமெரிக்காவா? ஐயா, சின்ன பையன் ஏதாவது எசக்கு முசுக்கா பேசி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஆக்சுவலா ஆடியன்ஸ் ஆன உங்களுக்கு இந்த பிராட்லி யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்காது. காமிக் கதைகள்ல நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் போலவே இவரும் ஒரு கேப்டன் அமெரிக்காவா இருந்திருப்பாரு. ஒருவேளை அதனாலதான் இந்த கதைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க போல. அதே டைம்ல பிரசிடென்ட் கிட்ட இருந்து சாம்க்கு கால் வருது. இத பார்த்ததுமே ஒரு நிமிஷம் பிராட்லி கடுப்பாகி தனியா வந்துருவாரு. கால் பேசி முடிச்சிட்டு உள்ள வந்த ஹீரோ, பிராட்லி என்னாச்சு உங்களுக்கு? தெரியாத மாதிரி கேட்காத. அந்த ராஸ் அவன் தான் என்னோட வாழ்க்கையவே திருடினா. எத்தனை வருஷம் என்ன சிறைக்குள்ள அடைச்சு டார்ச்சர் பண்ணா தெரியுமா? நட்டாஷா, பீட்டர், ஏன் பக்கி உட்பட அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு அப்புறமா அந்த ராஸ் மக்களுக்கு நாங்க அச்சுறுத்தலுங்கிற பேர்ல எங்களையே சிறைக்குள்ள அடைச்சான். ஆனா அதெல்லாம் கொஞ்ச காலம் தான். எனக்கு என்னமோ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த ராஸ் சேஞ்ச் ஆயிட்டு இருக்காருன்னு தோணுது. பிராட்லி, எனக்காக நீங்களும் அவரை நம்பிதான் ஆகணும். பேச்ச மாத்தாத. முதல்ல ராஸ் எதுக்காக கால் பண்ணாரு? நான் அவருக்காக ஒரு பேக்கேஜ் சேவ் பண்ணி கொடுத்தேன். சோ அது சம்பந்தமா ஏதோ ஒரு மீட்டிங் நடக்க போகுது, அதுவும் ஒயிட் ஹவுஸ்ல. சோ அதுக்காக தான் எங்களை இன்வைட் பண்ணிருக்காரு. கண்டிப்பா நானும் டாரிஸ் மட்டுமே போகல, நீங்களும் என் கூட வரணும். தயவு செஞ்சு எனக்காக வாங்கன்னு கெஞ்சும் போது பதிலுக்கு அவரும் சரின்னு சம்மதிக்கிறாரு. உடனே அவருக்காக ஒரு கோட்டு சூட்லாம் எடுத்து கொடுத்து சொகுசு கார்ல இங்க இருந்து 3 பேரும் ஒயிட் ஹவுஸ்க்கு வராங்க. டாரிஸும் 3 பேரையும் செல்ஃபி எடுக்கிறான். எப்பா, எனக்கு அந்த போட்டோவை ஷேர் பண்ணுன்னு பிராட்லி சொல்லுவாரு. பண்ணிட்டா போச்சே, உங்களுக்கு ஏர் டிராப்னா என்னன்னு தெரியுமா? தெரியுமேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சாம் கிட்ட, அம்மா அவன் என்ன சொன்னா? ஹீரோவும் டாரிஸும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அதே டைம்ல கரெக்டா உள்ள வந்த லீட்டா, சாம் பிரசிடென்ட் உங்களை பாக்கணும்னு சொன்னாரு. எப்பா, நீங்க வெளியில என்ஜாய் பண்ணுங்க, நான் உள்ள போய் பேசிட்டு வரேன். ஆக்சுவலா இப்ப நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒரு சீக்ரெட் லேப்ல மேக்ஸ்ங்கிற ஆளை பார்த்தோம்ல, அவன் தான் இடத்துல இருந்தே இங்க நடக்கிற எல்லாத்தையும் பாக்குற மாதிரி தெரியுது. கட் பண்ண அடுத்து இப்ப உள்ள வந்த சாம் கிட்ட பிரசிடென்ட்டும் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். மறுபடியும் ஒரு அவெஞ்சர்ஸ் டீமை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். சாம்க்கு இதை கேட்டு சமஷாக்க, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க தான் அவெஞ்சர்ஸோட அமைப்பே இருக்க கூடாதுன்னு மொத்தமா அதை பேன் பண்ணீங்க. ஆனா இப்ப மறுபடியும் அதையெல்லாம் ஆரம்பிக்க நினைக்கிறீங்க. இதுல ஏதாவது உள்குத்து இருக்கோ? தம்பி, எந்த குத்து கிடையாது. உனக்கு தான் தெரியுமேப்பா, தேனோஸ் என்னதான் இந்த உலகத்துல இருந்த பாதி மக்கள் அழிச்சாலும் கூட கடைசியில டோனி ஸ்டார்க் தானே இந்த உலகத்தை காப்பாத்தினாரு. ஆரம்பத்துல அவெஞ்சர்ஸ் பத்தி நானும் தப்பா தான் நினைச்சேன். ஆனா இப்ப நான் என்னோட தவறுகளை புரிஞ்சுக்கிட்டேன். சோ மக்களுக்காக மறுபடியும் அவெஞ்சர்ஸ் உருவாக்கி ஆகணும். அதுக்கு முழுக்க முழுக்க நான் உங்களை மட்டுமே நம்பி இருக்கேன். இந்த பாரு சாம், நீ உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா வெளியில வந்த ராஸ் ஜப்பானோட பிரைம் மினிஸ்டரை ஹீரோ கிட்ட இன்ட்ரோ கொடுத்துட்டு 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துப்பாங்க. அடுத்த மீட்டிங்கும் ஆரம்பிக்குது. இந்த பாருங்கப்பா, இந்திய பெருங்கடலுக்குள்ள இருந்த தியாமுட்ன ஒரு பெரிய கல் சிலை வெளியில வந்திருக்கு. ஒவ்வொரு நாடுகளும் அதை சொந்தம் கொண்டாட அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்பதான் முதல் முறையா ஜப்பான்
நதிக்குள்ள இருந்து ஒரு தாது பொருளை கண்டுபிடிச்சாங்க. ஆனா ஜப்பானுக்கு முழுசா போறதுக்குள்ளேயே சர்பன்ஸ் அதை திருடிட்டாங்க. நல்ல வேளை கேப்டன் அமெரிக்காவான சாமும் டாரிஸும் தான் சண்டை போட்ட ஒரு வழியா பேக்கேஜ நமக்காக சேவ் பண்ணாங்க. நாங்க அந்த பேக்கேஜ்க்குள்ள என்ன இருக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அது அடமாண்டியம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அரிய வகையான தாது பொருள். ஒருவேளை இதை மட்டும் முறையா பயன்படுத்தினா எதிர்கால வளர்ச்சின்னு இந்த உலகத்தையே முன்னேற்ற முடியும். ஆனா அது ஏன் ஒருத்தனால மட்டுமே முடியாது. சோ மற்ற நாடுகள் ஒன்னா சேர்ந்தா நாம இதே மாதிரியான அடமாட்டியம் கண்டுபிடிச்சு சரிபாதியா பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது டக்குனு எழுந்த பிராட்லி அங்க இருக்க செக்யூரிட்டி அடிச்சு போட்டு அவன் கையில இருந்த துப்பாக்கியை வாங்கி சடனா பிரசிடென்ட்கே சுட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு தலைகால் புரியல. பிரசிடென்ட் வேற கீழே விழுந்துட்டாரு. செக்யூரிட்டிஸ் எல்லாம் அவரை காப்பாத்துறதுக்கு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இருந்தாலும் அதே டைம்ல இந்த மீட்டிங்க்கு வந்த ஒரு 4-5 பேரு இப்ப அவங்களும் பிரசிடென்ட்டை சுட்டு கொல்ல பாக்குறாங்க. நல்ல வேலையா ஹீரோவும் டாரிஸும் அவங்களோட கதையை முடிச்சுட்டு பிராட்லிக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது இப்ப அவரை பிரசிடென்ட்டோட பாதுகாப்புக்காக எப்பவுமே ரூத்ங்கிற ஒரு பொண்ணு கூட இருப்பா. சோ இப்ப அவ சுட்டு கொல்ல பாக்குறா. இருந்தாலும் சாம் சும்மா இருப்பானா? அவ கையில இருந்து துப்பாக்கியை கீழே தள்ளி விட்டுட்டு பிராட்லியை பிடிக்கலான்னு பின்னாடியே ஓடுவான். ஆனா அந்த மனுஷன் அவ்வளவு பெரிய கட்டடத்துல இருந்து அலேக்கா ஒரு ஜம்ப் அடிச்சு ஓடிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த போலீஸும் கடைசியில பார்க்ல நம்ம பிராட்லியை சுத்தி வளைக்கிறாங்க. உடனே கிட்ட வந்த ஹீரோவும் பிராட்லி என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இவ்வளவு நேரமா வெறி பிடிச்ச மாதிரி இருந்த பிராட்லி சடனா நான் எப்படி இங்க வந்தேன், போலீஸ் எதுக்காக என்ன சுத்தி வளைக்கிறாங்கன்னு கேக்குறான். பதிலுக்கு ஹீரோவும் பிராட்லி இப்ப நீங்க அமைதியா இருந்தாகணும், தப்பி தவறி ஏதாவது பண்ணீங்க என்னால கூட உங்களை காப்பாத்த முடியாது. சோ நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பிராட்லிக்கும் அமைதியாயிடுவாரு. அவரோட கையில விளங்க மாட்டி இப்ப ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ நேரா பிரசிடென்ட்ட பாக்குறதுக்காக ஒயிட் ஹவுஸ்க்கு வந்திருக்கான். சார் சத்தியமா நான் சொல்றேன், பிராட்லி கண்டிப்பா உங்களை கொல்லணும்னு நினைக்கல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒருவேளை யாராச்சும் அவரை மிரட்டி இந்த வேலையை பார்க்க வச்சிருக்கலாம். யோ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? அவரை மிரட்டுற அளவுக்கு அவர்கிட்ட என்ன இருக்கு? குடும்பம் குட்டின்னு ஒரு இலவும் கிடையாது. ஆமா நீ உண்மையாவே கேப்டன் அமெரிக்கா தானே? அப்படின்னா நாட்டு மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி பேச. அதை விட்டுட்டு போயும் ஒரு கிரிமினலுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. சார் பிராட்லியை பத்தி எனக்கு தெரியும். இந்த நாட்டுக்காக உயிரையே விட துணிஞ்ச ஆளு. அப்படி இருக்கும்போது அவர் உங்களை கொல்லணும்னு நினைச்சிருக்க மாட்டாரு. இந்த பாரு சாம், நான் அவரை சிறைக்குள்ள வச்சு டார்ச்சர் பண்ணிருக்கேன். எக்கச்சக்கமான ஆராய்ச்சிகளும் பண்ணிருக்கேன். ஆனா எப்ப அவரு நிரபராதின்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் அவரை ரிலீஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் அவருக்கு என் மேல பயங்கர கோவம். அதனாலதான் வாய்ப்பு கிடைச்ச நேரத்துல என்ன கொல்ல பாத்திருக்காரு. ஆனா அப்பவும் ஹீரோ பாருங்களேன். சார் நீங்க அவெஞ்சர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேரணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதை இந்த நொடியில இருந்தே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு இந்த பிராட்லியோட கேஸை என்கிட்ட கொடுங்க, நான் விசாரிக்கிறேன். ராஸ்க்கு இதை கேட்டதுமே செம கோவம். இந்த பாரு பிராட்லி உனக்கு எவ்வளவு முக்கியங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அப்புறம் நான் உங்ககிட்ட அவெஞ்சர்ஸோட டீமை உருவாக்கணும்னு சொன்னல, அந்த ஒரு விஷயம் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இனிமே நடக்கவே நடக்காத. ஓ அப்படின்னா இதுதான் உங்களோட கொள்கையா? சாம் இது கொள்கை கிடையாது, இதுதான் அரசியல். சரதான் போயான்னு திட்டிட்டு ஹீரோ வெளியில வரும்போது அந்த இடத்துக்கு லேட் ஆவரா. ஆக்சுவலா இவ ஹீரோவோட ஃப்ரெண்டு. இந்த ராஸ் ஏதாவது தப்பான விஷயத்த பண்ணா அப்படின்னா முதல்ல ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இவ்வளவு ஒரு கருப்பு ஆடா இந்த பிரசிடென்ட் கூடயே வச்சிருக்கான். சாம் உன் கோவம் எனக்கு புரியுது, ஆனா அவசரப்பட்டு நீ எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா அது நாளை பின்ன உனக்கே பிரச்சனையா போயிடும். இந்த பாரு என்ன ஆனாலும் பரவாயில்ல, பிராட்லியே இந்த பிரச்சனையை விட்டு நான் காப்பாத்துவேன். ஏதாவது பிரச்சனை நான் மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு சாம் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவான். அடுத்த நேரா பிராட்லியை பாக்குறதுக்காக தான் ஃப்ரெண்டு பயாம உதவியால பையன் எப்படியோ உள்ள வந்துட்டான். இந்த பாரு சாம், உனக்கு வெறும் 5 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள பாத்துட்டு வெளியில வந்துரு. இது மட்டும் மேலிடத்துக்கு தெரிய வந்தா என்னோட வேலையே போயிடும். உனக்காக மட்டும் தான் ரிஸ்க் எடுத்திருக்கேன். பதிலுக்கு ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்ல இப்ப அந்த பிராட்லி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இந்த பாருங்க பிராட்லி, கண்டிப்பா நீங்க வேணும்னே அந்த பிரசிடென்ட்ட கொல்ல நினைக்கல, இருந்தாலும் சுட்டிருக்கீங்க. எனக்கு உண்மையான காரணம் தெரியணும். பதிலுக்கு பிராட்லியோ சத்தியமா சொல்றேன், நான் அவரை சுட்டதோ எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. சரி நானும் அதை ஒத்துக்கிறேன். ஆனா லாஸ்டா உங்களுக்கு எது வரைக்கும் ஞாபகம் இருந்தது? அதான்ப்பா ஜிம்ல வந்து நீயும் டாரிஸ் என்ன பாத்தீங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு சூட் எடுத்துட்டு நேரா ஒயிட் ஹவுஸ்க்கு போனோம். அதுக்கப்புறம் செல்ஃபி கூட எடுத்தமேப்பா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ராஜு ஸ்டேஜ்ல பேச ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் ஆரம்பிச்ச அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல. லாஸ்டா நான் சுயநனுக்கு வரும்போது நான் பக்கத்துல இருந்த பார்க்ல இருந்தேன். என்ன சுத்தி போலீஸும் நீயும் இருந்தீங்க. ஹீரோவுக்கு எதுவுமே புரியல. பிராட்லி நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, கண்டிப்பா இந்த கேஸை விட்டு நான் உங்களை காப்பாத்துவேன். இல்ல சாம், எனக்கு உதவி பண்றேங்கிற பேர்ல நீ பிரச்சனையில மாட்டிக்காத. ஒருவேளை நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டா இனிமே என்ன பாக்க இங்க வராதுன்னு சொல்லிட்டு அழுதபடியே பிராட்லி உள்ள போயிடுவாரு. இதே டைம்ல ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பயாம இருக்கால, அவங்கிட்ட பிரசிடென்ட்டோட பாடி கார்டான ரூத் பேசிட்டு இருக்கா. பரவாயில்லையே, நான் சொன்ன மாதிரியே சாம் கிட்ட அப்படியே நடிச்சிருக்க. இதுக்கப்புறமா அவ எப்ப திரும்ப வந்தாலும் சரி உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் லாஸ்டா ஹீரோவும் பிராட்லியும் பேசினாங்கல்ல, அந்த ஆடியோவும் எனக்கு வேணும். கட் பண்ண அடுத்த இப்ப நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும்போது டாரிஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். டேய் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நல்லா யோசிச்சு பாரு. அந்த சாட் வெண்டர் ஜப்பான் கிட்ட இருந்து பேக்கேஜ் திருடும் போது பையர் கிட்ட விக்கிறதுக்காக வந்தான். ஆனா நம்ம போற டைம்க்குன்னு அந்த இடத்துல எந்த ஒரு பையரும் வரல. ஒருவேளை அந்த சர்பன் டீம் கிட்ட இருந்த நாம இந்த பேக்கேஜை சேவ் பண்ணுவோம், அது மூலமா ஒயிட் ஹவுஸ்ல நம்மள கூப்பிடுவாங்கன்னு யாரோ ஒரு ஆளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிராட்லி எனக்கு மட்டும்தான் பழக்கம். அப்படிங்கிறப்ப அந்த ஒயிட் ஹவுஸ் மீட்டிங்காக பிராட்லியை கூட்டிட்டு வருவேங்கிற வரைக்கும் யாரோ ஒருத்தர் கெஸ் பண்ணி கரெக்டா காய நகர்த்தி இருக்காங்க. அந்த கருப்பு ஆடு யாருங்கிறத கண்டுபிடிச்சாகணும். லாஸ்டா ஒயிட் ஹவுஸ்ல நம்ம 3 பேரும் உள்ள போனோம் இல்லையா, அந்த சிசிடிவி எல்லாம் செக் பண்ணியா? நான் பிரசிடென்ட் கிட்ட பேச போன அந்த சின்ன
சின்ன கேப்ல பிராட்லிக்கு லாஸ்டா ஏதாவது கால் வந்திருக்கா, அப்படி இல்லனா யாராவது அவர்கிட்ட வந்து பேசுனாங்களா? இங்கதான் டாரிஸ் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணுவான். சாம் கரெக்டா பிராட்லியோட போன் ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு மட்டும் ரொம்ப அதிகமான வெளிச்சத்தை பிளிங்க் பண்ணிருக்க. ஆக்சுவலா இவர் மட்டும் கிடையாது, பிரசிடென்ட கொல்ல பார்த்த மீதி 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட செல்போனுமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரகாசமான வெளிச்சத்தை கொடுத்திருக்கு. சோ ஹீரோவுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல தான் பிராட்லிய மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்கிற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிக்கிறான். ஆக்சுவலா இதே விஷயத்த நம்ம ரூத் இருக்கா இல்லையா, அவளும் கண்டுபிடிச்சிட்டா. அதுக்கப்புறமா ஹீரோ காலை கட் பண்ணிட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்கும் போது சடனா ஆப்போசிட்ல நடு ரோட்ல இன்னொரு கார் நிக்குது. இப்ப அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த சாட் வெண்டர் துப்பாக்கியை வச்சு சரமரியா ஹீரோவோட காரை சுடுவான். அது மட்டும் கிடையாது, ஒரு வெடிகுண்டை வேற வண்டிக்குள்ள தூக்கி போட்டான். கண்ணா அப்படின்னா அந்த இடமே வெடிக்குது. ஐயோ, அப்படின்னா நம்ம ஹீரோ இறந்து போயிட்டானான்னு கேட்டா கிடையாது, நம்மளால வண்டி வெடிக்கிறதுக்குள்ளேயே இறங்கிருப்பான். என்னதான் நம்ம ஹீரோ சூப்பரா சண்டை போட்டாலும் கூட இந்த சாட் வெண்டர் பரம்பரையா ஒரு கூலிப்படை கொலையாளி. சோ அதனாலேயே ஹீரோவோட நெஞ்சு இடுப்புன்னு 2 இடத்துலயும் கத்தி இறக்கிட்டான். அது மட்டும் கிடையாது, அசந்த நேரத்துல மறைச்சு வச்சிருந்த இன்னொரு துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்கிறான். பயந்து போன ஹீரோ ஒரு குப்பை கிடங்குல போய் ஒளிஞ்சுப்பான். இந்த பாரு, உன்னால இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாத, ஒழுங்கா வெளியில வந்தா ஒரே குத்துல உன் கதையை முடிச்சிட்டு நான் கிளம்பிடுவேன். ஆனா ஹீரோ பாருங்க, அங்க இருக்க ஒரு பழைய பேட்டரி மேல ப்ளீச்சிங் லிக்விட ஊத்தி விடுவான். அந்த ஒட்டுமொத்த இடமும் இது மூலமா புகையாகுது. இத தனக்கு சாதகமாக்கிற ஹீரோ ஓடி வந்து கத்திய நெஞ்ச பார்த்து ஒரு வீசு ஆம்பிடுதாங்க. சாட் வெண்டரை கையும் களுமா பிடிச்சிட்டாங்க. அப்பதான் அவனுக்கு ஒரு கால் வருது. பரவாயில்லையே கேப்டன், நீ அவனை பிடிச்சிட்ட, ஆனா இதுக்கப்புறமா நடக்க போற சம்பவங்களை நீ நினைச்சாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். ஆக்சுவலா கால் பண்ணது மேக்ஸ்ங்கிற விஷயம் நமக்கு மட்டும் தான் தெரியும், மத்தபடி ஹீரோவுக்கு அது யாரு என்னன்னு தெரியல. இதே டைம்ல ராஸ் ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்காரு. அதே டைம்ல லைவ்ல இந்தியா அப்புறம் பாரிஸோட பிரைம் மினிஸ்டர் பேசிட்டு இருக்காங்க. இந்த பாரு ராஸ், எங்களால ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண முடியாத, நீ சொன்ன மாதிரி அடமாண்டியம் ரெடி பண்ணி எங்களுக்கு சரிபாதியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணா கண்டிப்பா நாங்க உனக்கு ஆதரவா இருக்கோம். ஆனா நீ இன்னும் அமைதியாவே இருக்க. உனக்கு தெரியும்ல, ஜப்பான் நீ பேசின விஷயத்துக்கு இப்ப வரைக்கும் எந்த ஒரு ஒப்புதலும் கொடுக்கல. முதல்ல அவங்கள பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வா. அப்படி இல்லன்னு வைய, இந்த டீலை விட்டு நாங்களும் மொத்தமா விலகுறோம். கட் பண்ண அடுத்து காயம்பட்ட ஹீரோ தன்னோட இடத்துக்கு வந்திருக்கான். உடனே டோரிஸும், கேப்டன் என்னாச்சு உங்களுக்கு? அந்த சாட் வெண்டர் தான் என்ன அட்டாக் பண்ணா. எப்படியோ அவன் என்ன ட்ராக் பண்ணிட்டான். லாஸ்டா அவனுக்கு ஒரு செல்போன்ல இருந்து கால் வந்துச்சு. முதல்ல இந்த நம்பரை நீ ட்ராக் பண்ண. இதே டைம்ல பிராட்லி ராஸை சுற்றுப்பான்ல, அந்த சிசிடிவியா ஹீரோ பிளே பண்ணி பார்க்கும்போது நேருக்கு நேரா இருந்துதான் அந்த பிராட்லி சுட்டிருக்காரு. அப்படி இருந்தாலும் கூட எப்படி இந்த பிரசிடென்ட் மேல தோட்டாவே படலங்கிற சந்தேகம் ஹீரோவுக்கு லைட்டா வருது. அப்போ உடனே டோரிஸும், சாம் லாஸ்டா கால் வந்த லொகேஷனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது வெர்ஜீனியால இருக்கு. பிரச்சனை என்னன்னா அது ஒரு எக்கோ 1 விளங்குச்சு போ. அப்படின்னா ஆர்மியோட கண்ட்ரோல்ல இருக்க இடமா? அதேதான். உள்ள போயிட்டு வெளியில வரது கொஞ்சம் பஞ்சாயத்தா இருக்கும். நான் வேணும்னா பிரசிடென்ட்டுக்கு பர்சனலா ஒரு மெயில் அனுப்பி பார்க்கவா? டேய், உன் காமெடி எல்லாம் மூட்டை கட்டி வை. நான் இனிமே பிரசிடென்ட்டோட பேச்செல்லாம் கேக்குற மாதிரி இல்ல. தேவையான திங்ஸ பேக் பண்ண நம்ம உடனே அந்த எக்கோ 1க்கு போயாகணும். ஐ ஜாலி. அப்படின்னா டிராவல் டைம் அதிகமா இருக்கும். நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கவா? என்ன எலவோ வாங்கு, ஆனா 5 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன். கட் பண்ண அடுத்து சிசிடிவியை செக் பண்ண ரூத் இருக்காங்கல்ல, அவ இப்ப சந்தேகத்துல கைதிகளை பார்த்து விசாரிக்கலான்னு ஜெயிலுக்கு வந்திருப்பா. அப்ப இந்த பயாமாவை பாருங்களேன், ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி துப்பாக்கி வச்சு செல்லுக்குள்ள இருந்த பிராட்லியை தவிர பிரசிடென்ட கொல்ல முயற்சி பண்ண 3 பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள மட்டும் சுட்டு கொன்னுட்டான். துப்பாக்கியோட முன்னாடி வந்த ரூத்தும், யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, எதுக்காக அவங்கள சுட்டு கொண்டுன்னு கேட்கும் போதே பயாமோ பதிலே பேசாம துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிடுவான். இப்ப அடுத்து ராஜ காட்டுறாங்க. லீட்டாவை கூட்டிக்கிட்டு ஜப்பானோட பிரைம் மினிஸ்டரை பார்க்க போயிட்டு இருக்கான். லீட்டா சாம கண்காணிக்க சொல்லி உங்ககிட்ட சொன்னல, அது என்னாச்சு சார்? லாஸ்டா நானும் சாம் அப்புறம் டோரிஸோட போனை ட்ராக் பண்ணி பார்த்தோம். ஆனா அவங்க எந்த ஒரு மாடர்ன் போனும் யூஸ் பண்ணல போல. சோ எங்களால அவங்கள ட்ராக் பண்ண முடியல. இதே டைம்ல ஹீரோவும் டோரிஸும் கார்ல அந்த எக்கோவன் ஏரியாக்கு போயிட்டு இருப்பாங்கல்ல, அப்பதான் பட்டன் போன்ல பிரசிடென்ட்டோட கேஸ்ல கைதான 3 பேரை பயாமோ சுட்டு கொன்னுட்டு அவனும் லாஸ்டா இறந்து போயிட்டாங்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. பயந்து போன சாம், பிராட்லிக்கு எதுவும் ஆகல இல்ல, அவரு பாதுகாப்பா தான் இருக்காரு, நான் வேணா திரும்ப ஜெயிலுக்கு போகவா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, முதல்ல எக்கோவனுக்கு போலான்னு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. கட் பண்ண அடுத்த இப்ப ராஸ்க்கு கூப்பர் அப்படின்னு ஒரு ஆளு கால் பண்ணுவான். என்னாச்சு? அந்த கிரிமினலை நீ இன்னும் கண்காணிச்சுட்டு தான் இருக்கல, ஆனா மேக்ஸ் அந்த ஆர்மி சோல்ஜரான கூப்பரை சுட்டு கொன்னுட்ட. என்ன ராஸ், என்ன இவ்வளவு குறைச்சு மதிப்பிட்ட? எனக்கு காவலா இந்த சோல்ஜர்ஸை என் கூட விட்டுட்டு போனதுதான் நீ பண்ண மிகப்பெரிய தப்பு. என்ன அவங்களை ஏற்கனவே என் கைக்குள்ள கொண்டு வந்துட்டேன். பதிலுக்கு ராஜும், எனக்கு தெரியும் நீ தானே என்ன ஒயிட் ஹவுஸ்ல கொல்ல பார்த்த. ஆமா, இது பெரிய கண்டுபிடிப்பு பாரு. நீ உன்னோட வாக்குறுதியை மீறிட்ட ராஸ். நான் இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு வைக்கிறதா இல்ல. உன் பொண்ணு பெட்டி கிட்ட நீ பேசணுங்கிற ஆசை உனக்கு அதிகமா இருக்குல்ல, ஆனா இதுக்கப்புறம் அது உன் கனவுல கூட நிறைவேறாத. என்ன அது எல்லாத்தையும் மொத்தமா நான் அழிக்க போறேன். இன்னும் உனக்காக நிறைய அதிசயங்கள் காத்திருக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸ் காலை கட் பண்ணிடுவான். கட் பண்ண இன்னொரு பக்கத்துல ரூத் பிராட்லிய நார்மல் சிறைக்குள்ள வைக்கிறதுக்கு பதிலா இன்னும் பாதுகாப்பான ஒரு சிறைக்கு மாத்திட்டு இருக்கா. அதே டைம்ல பிரசிடென்ட் ஆன ராஸ் கிட்ட இருந்து கால் வருது. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாத, முதல்ல எக்கோவன் ஏரியாக்கு போ. யார ஒருத்தர் அந்த மிலிட்டரி பேஸையே ஹேக் பண்ணிருக்காங்க, நீ எனக்காக அவங்களோட கதையை முடிச்சாகணும். கட் பண்ண அடுத்த ஹீரோவும் டோரிஸும் ஒரு வழியா அந்த எக்கோவன் ஏரியாக்கு வந்துட்டாங்க. நல்லா இருட்டி போயிடுச்சு. முதல்ல ஹீரோ ட்ரோன்ஸை வச்சு அங்க இருக்க வேலிகள்ல ஒரு லேசர் கட்டிங்க போடுவான். இந்த பாரு டோரிஸ், நான் அந்த இடத்த ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டேன். அங்க ஒரே ஒரு டோர் இருக்கு, ஆனா அதை மேனுவலா தான் திறந்தாகணும். இங்க இருந்து உள்ள போறதுக்கு வெறும் 28 நொடிகள் தான் இருக்கு.
இதுக்குள்ள நம்ம ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட சோல்ஜர்ஸ் நம்மள தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா வேக வேகமா அங்க இருக்க கதவு கிட்ட ஓடி வராங்க. அவசர அவசரமா கதவை திறந்த சோல்ஜர்ஸ்க்கு தெரியாம பாதுகாப்பா உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு சிறப்பு கைதிகளுக்கான சிறைச்சாலை. சாம் இத பாத்தியா? சிறைக்குள்ள எந்த ஒரு கைதிகளும் இல்ல. அப்புறம் இதுக்காக சோல்ஜர்ஸ் எல்லாம் இந்த இடத்த பாதுகாக்கிறாங்க. எனக்கும் அதான் புரியலன்னு சுத்தி முத்தி தேடும் போது வழியில ஒரு பெரிய டோர் இருக்கு. இப்ப அதை திறந்து உள்ள வந்தா ஒரு பெரிய லேபே இருக்கு. ஆக்சுவலா இதத்தான் படத்தோட ஆரம்பத்துல காட்டியிருப்பாங்க. இங்கதான் மேக்ஸ் இருந்திருப்பான். அங்க இருக்க ஃபைல்ஸ ஒன் பை ஒன்னா நம்ம ஹீரோ செக் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அதுல பிரசிடென்ட் ஆன ராஜ் இருக்கால, அவனோட ஃபைலும் இருக்கு. முழுக்க முழுக்க ஜெனடிக் சம்பந்தமா ஏதோ ஆராய்ச்சி பண்ண மாதிரி தெரியுது. அதே டைம்ல அங்க இருந்த ஒட்டுமொத்த பவரும் கட்டாக கரெக்டா அந்த இடத்துக்குள்ள மேக்ஸ் வந்துட்டான். பரவாயில்லையே கேப்டன், ஜெயில கிரிமினல்ஸ் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட பிராட்லிய பாதுகாக்கலாங்கிற எண்ணம் கூட உனக்கு வரல. பேச்ச மாத்தாத. பிரசிடென்ட்ட நீ தான் கொல்ல பாத்திருக்க. அது மட்டும் இல்ல, சர்பன் டீம் கிட்ட இருந்த அவங்க கடத்தை கொண்டு வந்த பொருளை வாங்குறேன்னு போய் சொல்லிட்டு கடைசியில அந்த இடத்துக்கு போகாமே இருந்திருக்க. ஆனா இதெல்லாம் எதுக்காக? அப்பதான் அந்த மேக்ஸும் அங்க இருக்க லைட்ஸ் ஆன் பண்ணும்போது இவனோட உருவத்தையே காட்டுறாங்க. மண்டையில கொத்து புரோட்டா போட்ட மாதிரி கண்ணா பின்னாடி டேமேஜ் ஆயிருக்கு. அட, நீ சாமுவல் தானே? ஹல்கோட 2ஆம் பாகத்துல ஹல்குக்கு பவர் வராம இருந்திருக்கும். அப்போ ஒரு சயின்டிஸ்டோட உதவியால திரும்ப அவனுக்குள்ள ஹல்க கொண்டு வந்திருப்பான்ல, அந்த சயின்டிஸ்டே இந்த சாமுவல் தாங்க. லாஸ்டா அபாமினேஷன் அழிக்கப்படுறதுக்கு அப்புறமா ராஸ் தான் இவனை கொண்டு வந்து இந்த சீக்கிரட்டான சிறைக்குள்ள அடைச்சு வச்சிருக்காரு. அப்ப தெரியாதனமா காமா ரேஸால பாதிக்கப்பட்ட ஆளு பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஆயிட்டான். உடனே சாமோ, பாரு, நீ யாரு என்னங்கிற எதுவும் எனக்கு தேவையில்ல. உன்னால அப்பாவி மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, முக்கியமா பிராட்லி உட்பட. சோ ஒழுங்கா உன் தப்புகளை ஒத்துக்கிட்டு சரணடைகிறது உனக்கு நல்லது. ஆனா பதிலுக்கு வில்லனை பாருங்க, நான் சரணடைகிறேன், ஆனா இப்ப கிடையாது, டைம் கிடைச்சா அப்புறம் பாக்கலான்னு வெளியில காவலுக்கு இருந்த ஒட்டுமொத்த சோல்ஜர்ஸையும் இப்ப இவன் தன்னோட மைண்ட் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துட்டு ஹீரோவுக்கும் டாரஸ்க்கும் எதிரா சண்டை போட வைக்கிறான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவன் எப்பெல்லாம் ஒரு பாட்டை பிளே பண்றானோ அந்த டைம்ல மட்டும்தான் மைண்ட் கண்ட்ரோல்குள்ள இருக்க ஆளுங்க அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ ஹீரோ இத நல்லா நோட் பண்ணிக்கிறான். இப்ப இவங்க கதையை முடிச்சிட்டு வெளியில வரும்போது அங்க மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. நல்ல வேலை, அதே டைம்ல அந்த இடத்துக்கு ரூத்தும் வந்துட்டா. ஆக்சுவலா இவ நட்டாஷா இருக்கால, அவளை போலவே ரொம்ப திறமையான ஃபைட்டர். சோ அதனாலேயே அங்க இருக்க சோல்ஜர்ஸ ஹீரோ கூட சண்டை போட்டு தோக்கடிச்சிட்டு எக்கோ ஒண்ணு விட்டு வெளியில வரும்போது ஹீரோவும் சொல்லுவான், நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த சாமுவேல் தான். எனக்கும் அது தெரியும், நான் உன்னை முழுசா நம்புறேன். இந்த மாதிரி பேசும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு பிளாக் கேட்ஸ் வந்துட்டாங்க. உடனே ரூத்தும், பிரசிடென்ட் தான் எங்க அனுப்பி வச்சாரு. ஹலோ மேடம், எங்களையும் அதே பிரசிடென்ட் தான் அனுப்பி வச்சாரு. சாமையும் டோரஸையும் தனிப்பட்ட முறையில நாங்க அரெஸ்ட் பண்றோம். நீங்க என்ன பேசணும்னு நினைச்சாலும் அத பிரசிடென்ட் கிட்ட போய் பேசுங்க. கரெக்டா வண்டியில ஏத்த போற நேரத்துல மறுபடியும் அந்த வில்ல பையனோட மைண்ட் கண்ட்ரோல் பாட்டு பிளே ஆகுது. ஆஹா, அப்படின்னா இங்க இருக்க சோல்ஜர்ஸும் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்காங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அடிச்சு புடிச்சு வேகமா கார் எடுத்துக்கிட்டு 3 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆடுவாங்க. கட் பண்ண அடுத்த ஜப்பான் பிரைம் மினிஸ்டரை பார்க்க வந்த ராஜ் இருக்கால, இப்ப அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு, நான் கொடுத்த அந்த டீலுக்கு ஏன் இன்னும் அக்செப்ட் பண்ணல? யோ ராஜ், நீ பண்ண எல்லா தில்லாலங்கடி வேலையும் தெரிஞ்சு போச்சு. எங்களுக்கு சொந்தமான பேக்கேஜ அந்த சர்பன்ட்ட வச்சு திருடின ஆளே நீதான். அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்து நீ காப்பாத்துற மாதிரி நடிச்சு இப்ப என்னமோ நீதான் அந்த பேக்கேஜுக்கே ஓனர் மாதிரி பேசிட்டு இருக்க. பிரைம் மினிஸ்டர், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எங்க மேல பழி போறது மிகப்பெரிய தப்பு. எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குன்னு அவர் ஒரு ஃபைல காட்டுவாரு. ராஸால பதிலே பேச முடியல. ஏயா, உன்னை பத்தின உண்மை எங்களுக்கு தெரியாம போயிடும் நினைக்கிறியா? எப்படி இருந்தாலும் செலஸ்டியல் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த அடமாண்டியம் எங்களுக்கு தான் சொந்தம். நான் அதை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னால முடிஞ்ச தடுத்துக்கோன்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் கெத்தா பேசிட்டு கிளம்பிடுவாங்க. திரும்ப அமெரிக்காவுக்கு வந்ததுமே 2-3 அல்லக்கைங்க உள்ள போந்து, சார், ஜப்பானோட வார்ஷிப்லாம் நேரா இப்ப செலஸ்டியல் ஐலாண்ட நோக்கி போயிட்டு இருக்கு. எப்பாடு பட்டாச்சும் அவங்க அடமாண்டியமா எடுத்தே ஆகணுங்கிற முடிவுல இருக்காங்க. நாம எப்படியாச்சும் அதை தடுத்தாகணும். அப்படி இப்படின்னு காச்சா முச்சான்னு கத்தும் போது ஒரு நிமிஷம் ராசியா ரொம்ப கடுப்பாயிடுவாரு. சோ கோவத்துல தலைவன் அங்க இருக்க ஒரு டேபிள குத்துவாரு பாருங்க. லைட்டா விரிசல் விட்டுரும். லீட்டா, என்ன ஆனாலும் சரி நம்ம ஆளுங்களை தயார் பண்ண அவங்களுக்கு முன்னாடி நாம அந்த செலஸ்டியல் ஐலாண்டுக்கு போயாகணும். இது மூலமா ஒரு புது வார் எனக்கு உருவானாலும் பரவாயில்ல. கட் பண்ண அடுத்த எஸ்கேப் ஆன நம்ம ஆளுங்க 3 பேரு ஹீரோவோட ஆர்மி ஃப்ரெண்டான தாடிக்காரங்கிட்ட வராங்க. அப்ப உடனே டாரஸும், எனக்கு தெரிஞ்ச அந்த வில்லன் மக்களோட மைண்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சின்ன பாட்டுக்குள்ள ஃப்ரீக்வன்சியை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா அதுக்கு ஆப்போசிட்டான ஃப்ரீக்வன்சியை என்னால உருவாக்க முடியும். அப்போ உடனே ஹீரோ, யோ தாடி, அந்த சைட் வெண்டர் அவன் இப்ப இங்கதான் இருக்கால? ஆமா ஆமா, வேணும்னா போய் பேசிப்பாரு. அடுத்து உள்ள வந்த ஹீரோவும், எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் பின்னாடி இருந்தது அந்த சாமுவல் தான். சோ நீயும் இனிமே உண்மைகளை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பதிலுக்கு சைட் வெண்டரும் வில்ல ஹல்குக்கு திரும்ப பவர்ஸ் கிடைக்க ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறமா அபாமினேஷன் கதையை முடிச்சதுக்கு அப்புறமா ராஜ் அந்த சாமுவேல் வில்லனை கைது பண்ணாரு. அப்பதான் அவன் காமா ரேஸால பாதிக்கப்பட்டிருக்க விஷயம் தெரிய வந்தது. அவர் நினைச்சிருந்தா காமா ரேஸ மொத்தமா அவன் உடம்புல இருந்து நீக்கி இருக்க முடியும். ஆனா அவர் அதை பண்ணல. மத்த மனிதர்களை விட இன்னும் அவனோட மூளை அதிகப்படியா செயல்படணும், ரொம்ப திறமையாகணுங்கிற ஆசையில அவனுக்கு டோஸ் அதிகப்படுத்தினாரு. நினைச்ச மாதிரியே அவன் ஒரு மகா புத்திசாலியானா. அமெரிக்க அரசாங்கத்துக்காக நிறைய ஆயுதங்களை கூட உருவாக்கினா. ஆனா சம்பந்தமே இல்லாம வில்லன் எதுக்காக
இது எல்லாத்தையும் பண்ணணும், அதுவும் ராஸ்காக. உனக்கு இன்னுமா புரியல? பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா ராஸ் அந்த வில்லனை சுதந்திரமா தப்பிக்க வரேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா அதை நிறைவேற்றாம விட்டுட்டாரு. சோ அதுக்கப்புறம் தான் ஜப்பானுக்கு போக வேண்டிய பேக்கேஜ சாமுவேல் பிளான போட்டு எங்களை திருட வச்சான். வேணும்னே உங்க கையிலையும் ஒப்படைக்க வச்சான். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த சாமுவேல் எனக்கு டைரக்டா பணத்தை கொடுக்கல, மத்திய புலனாய்வுக்கு சொந்தமான பணத்தை எங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாத்திருக்கான். சோ இது மூலமா ஜப்பானுக்கு அமெரிக்கா மேல சந்தேகம் வரும். ஏன் ரெண்டு நாடுகளுக்கு இடையில போர் கூட நடக்கலாம். அப்புறம் என்ன, மொத்த பழியும் ராஸ் மேல விழும். இப்ப பேசி முடிச்சிட்டு மறுபடியும் தாடிக்காரங்கிட்ட வந்த ஹீரோ லாஸ்டா அந்த வில்லனோட சீக்ரெட் லேபுக்கு போயிருப்பாங்கல்ல, அங்கிருந்து கொண்டு வந்த ஒரு சில டேப்லெட்ஸ் கொடுத்த இதுல என்ன கலந்திருக்குன்னு நீதான் கண்டுபிடிச்சு சொல்லணும். சரின்னு தாடிக்காரனும் அதை வாங்கி வச்சுப்பான். இதே டைம்ல அமெரிக்க வார்ஷிப்பும் ஜப்பானோட வார்ஷிப்பும் கடலுக்குள்ள இருக்குங்கிற விஷயம் ரூத்துக்கு தெரிய வருது. ஆஹா, வில்லன் பிளான் போட்ட மாதிரியே வார் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பயத்துல ஹீரோவும் டாரிஸும் அமெரிக்க வார்ஷிப்புக்கு வராங்க. ராஸ்க்கு நம்ம ஹீரோவை பார்த்ததுமே செம கோவம். இவனை எதுக்கு உள்ள கூட்டு வந்த? முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போ. ஐயா சின்ராசே, நீ பண்ண எல்லா தில்லாலங்கடி வேலையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒழுங்கா என் கூட தனியா வந்த அப்படின்னா உனக்கு நல்லது. இல்லன்னு வையன், ஒரு ரகசியத்தை இதே இடத்துல போட்டு உடைச்சிருவேன். நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ராஜு இப்ப தனியா வந்துருவாரு. இந்த பாரு, என்ன சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பு. எனக்கு 1008 வேலை இருக்கு. சாமுவேல் தான் நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அவன் தான் உங்களை கொல்ல பார்த்தான். ஏன்னா நீங்க அவனை பல வருஷமா லேப்ல அடைச்சு வச்சீங்க. என்னோட சந்தேகம் அது மட்டுமே கிடையாது. அவனோட லேப்ல உங்களோட ஃபைல்ஸையும் பார்த்தேன். அதுவும் முழுக்க முழுக்க ஜெனடிக் சம்பந்தமா. இந்த பாரு, நான் சும்மா போய் அவனை பாத்துட்டு வந்தப்பா. சும்மா பார்க்க போயிருந்தா எதுக்காக இவ்வளவு ஆராய்ச்சிகளை நீ பண்ணி வச்சிருக்க? அவன் ஏதோ ஒரு புது டிவைஸ் உருவாக்கி ஒருத்தரை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவங்க மூலமா கொலைகளை பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை உங்களையும் கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சமீபத்துல நீங்க ஏதாவது வித்தியாசமா நடந்துக்கிட்டீங்களா? ஒரு நிமிஷம் அமைதியான ராஸ் தப்பிக்க வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னோட தப்புகளை ஒத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி அந்த சாமுவேலை இந்த நாட்டோட வளர்ச்சிக்காக நான் பயன்படுத்தல. முதல்ல நான் உயிர்கொல்லி நோயால பாதிக்கப்பட்டிருந்தேன். என் இதயத்துல ஏற்பட்ட பிரச்சனையை சரி பண்றதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா எதுவும் வேலை கேட்கல. லாஸ்டா சாமுவேல் மட்டும்தான் எனக்குள்ள இருக்க பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு ஒரு மாத்து மருந்தை உருவாக்குனா. தோ இந்த மாத்திரைக்காக மட்டும்தான் அவனை இவ்வளவு நாளா சிறைக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் பொண்ணு என்கிட்ட இப்போ வரைக்கும் பேனர் விஷயத்தால பேசவே இல்ல. திரும்ப அவகிட்ட பேசணும். சின்ன வயசுல பீச் பிளாசம் மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போவேன். அதே பார்க்குக்கு என் பொண்ணை கூட்டிட்டு திரும்ப போக முடியாதாங்கிற ஏக்கம், அந்த ஒண்ணு மட்டும்தான் நான் உயிர் வாழணுங்கிற எண்ணத்தை கொடுத்தது. ராஸ், உங்களுக்கு இன்னும் புரியல? இப்ப கூட நீங்க பண்ண தப்புகளை ஒத்துக்கிட்டா உங்க பொண்ணு உங்களை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஹீரோவோட பேச்சை கேட்டு பிரசிடென்ட்டும் ஓரளவுக்கு அமைதியாகிறாரு. அதே டைம்ல கதவு திறந்த ஒரு ஆளு, சார் நம்ம ஃபைட்டர் ஜெட்ல 2 பேரு ஜப்பானோட கப்பலை அட்டாக் பண்ணிருக்காங்க. அடா பாவீங்களா, நான் பெர்மிஷனே கொடுக்கலையடா, எதுக்குடா அட்டாக் பண்ணீங்க? என்ன பண்ணுவீங்களோ தெரியாத அந்த ஜெட்ல இருக்க 2 பேரையும் உடனே பின்வாங்க சொல்ல. சார் நாங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனா எங்களால ரீச்சே பண்ண முடியல. அப்ப உள்ள வந்த ஹீரோவும் டாரிஸும், கவலைப்படாதீங்க நாங்க இதை பாத்துக்கிறோம்னு நேரா அமெரிக்கன்ஸோட ஃபைட்டர் ஜெட் கிட்ட வராங்க. யோ வண்டியை திருப்பியா, நீங்க தாக்குதெல்லாம் பண்ண வேணாம், வார இங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே மறுபடியும் ஜப்பான்காரன் திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் 4 மிசைல நம்ம பிரசிடென்ட் இருக்கக்கூடிய அந்த வார்ஷிப்புக்கு அனுப்புறானுங்க. நல்ல வேலை ஹீரோ எப்படியோ அந்த ராக்கெட் லாஞ்சரை தண்ணிக்குள்ள மூழ்க வச்சு வெடிக்க வச்சிருவான். அப்ப கூட வந்த டோரிஸ் இருக்கான்ல, அவன் 2வது ராக்கெட்டை பாத்துக்கிறேன்னு லைட்டா யூ-டர்ன் போடுவான். அப்ப கூட ஹீரோ சொல்லுவான், டேய் உனக்கு அது பழக்கம் கிடையாது, நீ பக்கத்துல போகாத, நான் அதை பாத்துக்கிறேன். ஆனா டோரிஸ் இதையெல்லாம் கேட்காம ராக்கெட் லாஞ்சரை பார்த்து சரமரியா சுடுவான். ஆனா கொடுமைக்குன்னு பக்கத்துல வந்ததுமே அது டம்முன்னு வெடிக்கும். இது மூலமா பாவம் டோரிஸ்க்கு காயம்பட்டு அதே இடத்துல தண்ணிக்குள்ள விழுந்துருவான். நல்ல வேலை போட்ல வந்த அமெரிக்கன்ஸ் அவனை காப்பாத்த ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த வில்லன் சும்மா இல்லாம ஒரு கர்னல் வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க சேட்டலைட் டிவைஸ் மூலமா இங்க இருக்க ராஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். உன்னால எதையும் மாத்த முடியாது, ஆனா நீ நினைச்சா அந்த ஒட்டுமொத்த ஜப்பான் ராணுவத்தை உன்னோட கோவத்தால அழிக்க முடியும். உனக்குள்ள இருக்க அரக்கனை வெளியே கொண்டு வா, அப்படி இப்படின்னு 2க்கு 3 உசுப்பேத்தி விடுவான். சொல்ல போனா அதுக்கேத்த மாதிரியே ராஜோட உடம்பு நடுங்க ஆரம்பிக்குது. சோ என்ன கொஞ்சம் தனியா விடுங்கன்னு சொல்லிட்டு ராஜ் இப்ப பக்கத்துல இருக்க ஒரு ரூம்குள்ள வந்துருவாரு. இதே டைம்ல ஜப்பான் ஃபைட்டர் ஜெட்லாம் நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ண வந்திருக்கும் இல்லையா? ஹீரோ தான் ரெக்கைகளை வச்சு அந்த ஜெட்டோட ஒரு பக்க ரெக்கையை காலி பண்ணிட்டான். 2வது ஃபைட்டர் ஜெட் இருக்குல்ல, அதை அடிச்சு உடைச்சு உள்ள இருக்கக்கூடிய பைலட்டும் தனியா வெளியில வந்துட்டாப்ல. இப்ப அவங்க யாரையுமே இந்த அமெரிக்கன்ஸ் காயப்படுத்தலங்கிற விஷயம் ஜப்பானோட பிரைம் மினிஸ்டருக்கு தெரிய வருது. சோ இதுல இருந்தே அமெரிக்கா தங்களை எதிர்க்க விரும்பலங்கிற விஷயம் ஜப்பான்காரனுக்கு தெரியுது. அவங்க ஒரு வழியா சண்டேவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்த அங்க இருக்க ராஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரும் தான் கோவத்தை விட்டு ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறமா டாரிஸ மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. உடம்புல பயங்கரமான காயம், உயிர் பிழப்பானா மாட்டானாங்கிறதே கேள்விக்குறி. அப்ப அந்த இடத்துக்கு கேப்டன் அமெரிக்காவோட ஃப்ரெண்டான பக்கி எங்க வரான். கவலைப்படாத, இது எதுக்கும் நீ காரணம் கிடையாது, புரியுது பக்கி, ஆனா நான் ஸ்டீவ் ராஜர்ஸ் மாதிரி கிடையாது. ஒருவேளை நானும் அவரை போல சீரம் எடுத்திருந்தா மட்டும்தான் என்னாலையும் ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்திருக்க முடியுமோ? சிரிச்சுக்கிட்டே பக்கியும், உனக்கு இன்னும் விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன். கேப்டன் அமெரிக்கா தன்னோட ஷீல்ட உங்ககிட்ட கொடுத்ததுக்கான காரணம் நீ பலசாலியா இருக்கங்கிறதால கிடையாது, நீயா இருக்க. சரிப்பா, எனக்கு எலெக்ஷனுக்கான வேலையெல்லாம் அதிகமா இருக்கு, நான் உன்னை அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு பக்கி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அதே டைம்ல அங்க இருக்க டிவி நியூஸ்ல பிரசிடென்ட்டோட வழக்கு சம்பந்தமா கைது செய்யப்பட்ட பிராட்லி அவரோட வழக்கு நாளைக்கு விசாரணைக்கு வரப்போகுது. ஒருவேளை வழக்கோட முடிவுல அவருக்கு மரண தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகம். இப்ப ஹீரோ இத பார்த்து
ஒரு நிமிஷம் வருத்தப்படுறான். கட் பண்ண அடுத்த இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டான தாடிக்காரனை காட்டுறாங்க. லாஸ்டா ஒரு சில மாத்திரைகளை டெஸ்டுக்காக ஹீரோ கொடுத்திருப்பான்ல, இப்ப அதோட ரிசல்ட் வந்திருக்க பார்த்தா அதுல முழுக்க முழுக்க காமா ரேடியேஷன் அதிகமா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, உடனே இந்த விஷயத்த பத்தி ஹீரோ கிட்ட சொல்லணும்னு தாடிக்காரன் கால் பண்ணும் போதே கரெக்டா முன்னாடி அந்த வில்ல வந்துட்டான். அப்புறம் என்ன, தாங்கிட்ட இருக்க டிவைஸ் ஆன் பண்ணதுமே அதுல இருந்து வெளிவந்த அதிகப்படியான ஃப்ரீக்வன்சியால தாடிக்காரன் அதே இடத்துல மூளை வெடிச்சு இறந்து போயிடுவான். கட் பண்ண அடுத்த அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் வார் வர மாதிரி இருந்துச்சுல்ல, சோ அது சம்பந்தமா ஒரு சின்ன இன்டர்வியூ நடக்க போகுது. இப்ப அதுக்காக ராஸ் கிளம்பிட்டு இருப்பாரு. அதே டைம்ல தன் பொண்ணு பெட்டிக்கு கால் பண்ணுவாரு. எப்பவுமே கால் எடுக்காதவ இன்னைக்கு அந்த காலை எடுக்கிறா. சொல்லுங்க பெட்டி, நீ எப்படி இருக்க? நீ என் காலை எடுப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லமா. நான் நல்லா இருக்கேன். ஒயிட் ஹவுஸ்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட பேசணும்னு எதிர்பார்த்தேன், ஆனா எனக்கு சரியான டைம் கிடைக்கல. அதெல்லாம் பரவாயில்லமா, நீ சொன்ன வார்த்தையே எனக்கு போதும். நீயும் நானும் அந்த பீச் பிளாசம் ட்ரீஸ் இருக்குல்ல, அங்க போகணும்னு ஆசைப்பட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? அடிக்கடி நான் சின்ன வயசுல உன்னை அங்கதான் கூட்டிட்டு போவேன். உனக்கு பிரச்சனை இல்லைன்னா மறுபடியும் அங்க போலாமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு போலாமே, அதுவும் நல்லாதான் இருக்கும், நான் வரேன். இதை கேட்டதுமே ராஸ்க்கு அவ்வளவு சந்தோஷம். இப்ப அந்த மகிழ்ச்சியோடைய இன்டர்வியூ கொடுக்க வராரு. ஆனா ரிப்போர்ட்டர்ஸ பாருங்களேன். சார், ஜப்பான் நம்ம மேல தாக்குதல் நடத்த வந்திருக்கு. ஒரு சில பேரு நீங்களே ஜப்பான் கிட்ட இருந்து அடமாண்டியம் திருடிட்டு இப்ப நீங்களே அதை காப்பாத்துற மாதிரி நடிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? இல்லவே இல்லன்னு பேசிட்டு இருக்கான். அடுத்து இதே டைம்ல ஆக்சுவலா ஹீரோவும் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் இருப்பான். அப்ப அவனுக்கு முன்னாடி அந்த வில்ல சாமுவேல் வந்து நிக்கிறான். என்ன என்கிட்ட அவ்வளவு சவால் விட்ட? ராசா அது பண்ண போறேன் இது பண்ண போறேன்னு. இப்ப எதுக்காக இங்க வந்த? உனக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள இங்க போலீஸ் வந்துருவாங்க. பிரச்சனை இல்ல, நான் சரண்டர் ஆக தான் இங்க வந்தேன். ராஸ் கெட்டவங்கிற விஷயத்த மக்கள் புரிஞ்சுக்கணும். என்ன இத்தனை வருஷம் அடைச்சு எவ்வளவு டார்ச்சர் பண்ணா தெரியுமா? ஆனா இன்னைக்கு மக்கள் அவனோட உண்மையான சுயரூபத்தை பாப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், இந்த பாரு, லேப்ல இருந்து எடுத்துட்டு வந்த கேப்சூல்ஸ நானும் செக் பண்ண சொல்லி வெளியில கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அதோட ரிசல்ட் வந்துரும். அதுக்கப்புறம் ராஜா வச்சு நீ என்ன ஆராய்ச்சி பண்ணுங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன். பதிலுக்கு வில்லன் கேக்கப்பகன் சிரிச்சுட்டு, அந்த ரிசல்ட் ஏற்கனவே வந்தாச்சே, ஆனா என்ன, உன் ஃப்ரெண்டு தாடிக்காரன் கதையை நான் முடிச்சிட்டேன். ஏன்னா அப்பதான் இன்னைக்கு ராஸோட இன்டர்வியூ நல்லபடியா நடக்கும். அப்ப கரெக்டா போலீஸ் அங்க வர கண்டிப்பா இந்த வில்ல அந்த இன்டர்வியூல தான் ஏதோ ஒரு விஷயத்த வச்சிருக்கான். நான் முதல்ல அங்க போறேன்னு ஹீரோ இந்த இடத்தை விட்டு கிளம்புறான். இதே டைம்ல ராஸ் மைக்ல பேசிட்டு பாருல. அப்ப ஒரு முறை இந்த வில்ல பையன் சாமுவேல் ராஸ்க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நீ என்ன சிறைக்குள்ள அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ண, நீ பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன ரிலீஸ் பண்ணுவேன்னு வாக்குறுதி கொடுத்த, ஆனா நீ அந்த வாக்குறுதியை மீறிட்ட, அப்படி இப்படின்னு ஏதோ விஷயத்த பேசும்போது அங்க இருந்த ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் இப்ப ராஸ் மேல கோவம் வருது. ஏன்னா யாரையுமே சட்டவிரோதமா ரகசிய ஆராய்ச்சி பண்ணவே கூடாது. இப்ப ராஸ்க்கு தன்னை பத்தின உண்மை எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுங்கிற கோவத்தை விட தான் பொண்ணே இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் தாங்கிட்ட பேசிருக்கா. இந்த டைம்ல இந்த பிரச்சனை வெளியில தெரிய வந்தா மறுபடியும் தாங்கிட்ட பேசாம போயிடுவாளோங்கிற கோவத்துல தான் கட்டுப்பாட்டையும் மீறி அளவுக்கு அதிகமா கோவப்படுவாரு. அந்த ஒரு நிமிஷம் சாதா மனுஷனா இருந்த பிரசிடென்ட் உடம்புல இருக்க ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு ஒரு சிகப்பு ஹல்கா மாறிட்டாரு. கண்ணாடியில தான் உருவம் மாறி போன விஷயத்த பார்த்த பக்கத்துல இருக்க திங்ஸ் எல்லாம் அடிச்சு உடைக்கிறான். செக்யூரிட்டிஸும் பயத்துல சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தோட்டாக்கள் உடம்ப தொலைக்கவே இல்ல. நல்ல வேலையா அதே டைம்ல கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். ஆஹா, அப்படின்னா அந்த வில்ல பையன் ராஜ வச்சு இந்த ஆராய்ச்சி தான் பண்ணான் போலன்னு. இப்ப ஹீரோ சண்டை போலாமின் கிட்ட போகும்போது ஒரு பெரிய தூண் எடுத்து அடிக்கிறாங்க. முதல் தாக்குதல்ல ஷீல்ட வச்சு தடுத்துட்டான். ஆனா ரெண்டாவதா ஓடி வந்து அடிக்கும் போது விங்ஸ வச்சு தடுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா பாருங்க, அந்த விங்ஸே பயங்கரமா அதிர்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நார்மல் ஹல்க விட இந்த ரெட் ஹல்க்கு அதிக பவர் இருக்கு. சரி, பறந்து சண்டை போடலாம் ட்ரை பண்ணா அவன் ஒரே ஜம்ப்ல ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டான். நல்ல வேலையா அந்த இடத்துக்கு மிஷின் கன்னோட ஒரு ட்ரோன் வருது. நேருக்கு நேரா ஹல்க பார்த்து சரமரியா சுடுது. ஆனா அவன் ஒரு ஈட்டிய வீசி அதோட கதையை முடிச்சுட்டான். அப்ப ரெண்டாவது ட்ரோனும் பக்கத்துல வரும். உடனே முதல் ட்ரோனை கையில புடிச்சு சொல்லட்டி அதுல ஒரு அட்டி ஒட்டுமொத்த இடமும் வெடிக்குது. ஆனா அப்ப கூட இந்த ராஸ்க்கு எதுவும் ஆகல. பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும், எம்மா ரூத், பக்கத்துல இருக்க பீச் பிளாசம் பார்க் இருக்குல்ல, அங்க இருக்க ஆட்களை முழுசா அப்புறப்படுத்த நான் ராஸ டைவர்ட் பண்ணி அங்க கூட்டிட்டு வரேன்னு ஹீரோ பறக்க ஆரம்பிச்சதுமே ராஸ் ஓடி வந்து ஒரு தாவுவான் பாருங்க. ஒட்டுமொத்த இடமும் பயங்கரமா அதிர்து. அது கூட பரவாயில்லைங்க, குறுக்க இருக்க கோபுரத்தை உடைச்சவன் தரையிறங்கிட்டு மறுபடியும் இன்னொரு ஜம்ப். அவ்வளவுதான், டைரக்டா பக்கத்துல இருக்க பார்க்ல வந்து லேண்ட் ஆயிட்டான். எலே, நீ எங்க போனாலும் தப்பிக்க முடியாதுன்னு பக்கத்துல இருக்க மரத்தை எல்லாம் புடுங்கி வீசுறாங்க. இதுல ஹீரோவும் தடுமாறி கீழே விழுந்துருவான். முதல் பாகத்துல ஹல்க சமாதானப்படுத்துறதுக்கு பெட்டி இருந்தா, அதே மாதிரியே இங்க இருக்க ராசியும் சமாதானப்படுத்தலான்னு. இந்த பாரு ராஸ், இந்த இடம் என்னன்னு தெரியுதா? சின்ன வயசுல உன்னோட பொண்ணை அடிக்கடி இங்கதான் கூட்டிட்டு வருவ. இந்த பீச் பிளாசம் ட்ரீ தான் உன் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ராஸ் அசர்ற மாதிரியே இல்ல. சரிவா, இன்னைக்கு நீயா நானா சண்டை போட்டு பாக்கலான்னு நேருக்கு நேரா ஓடுவான். அப்ப குட்டி ட்ரோன்ஸ் வச்சு லேசர் அட்டாக் பண்ணும்போது ராஸ் டைவர்ட் ஆவாரு. இத தனக்கு சாதகமாகிட்ட தான் விங்ஸ வச்சு முதுகுல ஒரு வெட்டு. சாதாரண ஆயுதங்களால தாக்கும் போது மட்டும்தான் ராஸ்க்கு காயம் ஏற்படாத. ஆனா ஹீரோவோட காஸ்டியூமே முழுக்க முழுக்க வெக்காண்டால இருந்து உருவாக்கப்பட்டது. சோ அதனாலயும் என்னமோதான் இந்த ராஸ்க்கு அது காயத்தை
ஏற்படுத்துது. ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு வேலைக்கு ஆகல. ஹீரோவை குனிய வச்சு மங்குன்னு குத்துறாங்க. ஒரு கட்டத்துல அவனோட தலையை பிடிச்ச ஒரு பக்கம் விங்ஸ வேற தனியா பிச்சு எடுத்துட்டான். ஆத்தாடி, இப்படியே விட்டா நம்ம கதையை முடிச்சிருவான் போலன்னு ஹல்க் உடம்புல தரக்கையோட ஒரு பகுதி ஒட்டி இருக்கும். சோ டக்குன்னு அதுல ஒரு எத்த வழிதாங்க முடியாம ஹீரோவை கீழே விட்டுட்டு கோவத்துல மறுபடியும் குத்தும் போது விங்ஸ வச்சு தேக்குவான். ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்ச. அப்ப அவசரப்பட்ட ராஜும் மறுபடியும் தாக்கலாமேன்னு தாவி வரும்போது இந்த முறை என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு முழுக்க தான் விங்ஸோட பவரை டைரக்டா ராஜோட வயித்துல குத்தி இறக்கும் போது அந்த ஒட்டுமொத்த இடமும் கண்ணா பின்னான்னு வெடிக்குது. சொல்ல போனா ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு பக்கத்துல பறந்து போய் விழுந்துருவாங்க. எல்லா சம்பவங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு ரூத்தும் மத்த டீமும் வராங்க. எப்பாடே, தயவு செஞ்சு அந்த ராஜ் மயங்கிட்டான் மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா மறுபடியும் என்னால சண்டையெல்லாம் போட முடியாது. ஆனா எந்திரிச்சு பார்த்தா உண்மையாவே இன்னும் அந்த ராஜ் மயங்கல குத்துகள் மாதிரி நிக்கிறான். சாம், உன்னால முடியாத, நீ விலகிடு, நாங்க இதை பாத்துக்கிறோம். இல்ல வெயிட் பண்ண, நான் ஒரு முறை பேசி பாக்குறேன்னு. இங்க பாருங்க ராஜ், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் என்ன உங்களால ஒரே அடியில வீழ்த்த முடியும். ஆனா பிரச்சனை அது கிடையாது. அந்த சாமுவேல் என்கிட்ட சொன்னா நீங்க இன்னும் மாறல, அப்படியே தான் இருக்கீங்கன்னு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உங்களை முழுசா நம்புறேன். ராஸ், இப்ப கூட எதுவும் கெட்டு போகல. நீங்க பண்ண தப்புகளை ஒத்துக்கோங்க, எல்லாம் சரியாயிடும். இவ்வளவு நாளா ராஸ் கிட்ட தான் பொண்ணு கூட சொல்ல முடியாத வார்த்தைய ஹீரோ மனசார சொன்னதால ஓரளவுக்கு அமைதியாவான். அதே டைம்ல பக்கத்துல இருக்க மரங்கள்ல இருந்து அந்த இலைகள் பறந்து வந்து கரெக்டா கையில விழும். அதுவும் என்ன, பீச் பிளாசம் மரத்தோட இலைகள் தான் பொண்ணு பெட்டிக்கு ரொம்ப பிடிச்ச மரங்களே இதுதான். சோ அதை நினைச்சு பார்த்ததுமே அரக்க உருவத்துல இருந்த மறுபடியும் மனுஷனா உருமாறுவாரு. உடம்புல வேற எக்கச்சக்கமான காயங்கள். சோ ராஜ கைது பண்ணி ஆம்புலன்ஸ்ல அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த சம்பவங்கள் நடந்து சில மாதங்களுக்கு அப்புறமா ஹீரோ சிறைக்குள்ள இருக்க ராஜ பார்க்க வந்திருக்கான். உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நீங்க உங்க தப்புகளை ஒத்துக்கிட்ட பிரசிடென்ட்ங்கிற பதவியை விட்டு விலகி இருக்கீங்க. கூடிய சீக்கிரமே மக்கள் நீங்க யாருங்கிறத புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த சாமுவேல் உங்க உடம்புல இருக்க நோயை குணப்படுத்துறதுக்கு மாத்திரன்னு கொடுத்தால, ஆக்சுவலா அதை செக் பண்ணி பார்க்கும்போது முழுக்க அதுல காமா ரேஸ் இருந்திருக்கு. இத்தனை வருஷமா நீங்க அந்த மாத்திரைகளை எடுத்ததாலதான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா உங்க அளவுக்கு அதிகமான கோபத்தால உங்களை ஹல்கா மாத்திருக்க. அப்புறம் உங்களை பாக்குறதுக்கு ஒரு கெஸ்ட் கூட வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தா ராஜோட பொண்ணு பெட்டி. என்ன மன்னிச்சிருமா, நான் உன்னை பீச் பிளாசம்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். என்னால அதை பண்ண முடியல. பரவாயில்ல விடுங்கப்பா, நீங்க மாறிட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். நான் இங்கேயே உட்காந்து உங்க கூட எவ்வளவு நேரம் வேணா பேசுறேன். இவ்வளவு நாளா தான் பொண்ணு மேல வச்சிருந்த பாசத்தெல்லாம் கண்ணீரா கொட்டி தீக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா மருத்துவமனைக்கு வந்த ஹீரோ டாரிஸ்க்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது ஒரு வழியா இப்ப அவனும் மயக்கத்தை விட்டு கண்ண முடிச்சுட்டான். கொஞ்சம் கொஞ்சமா உடல் குணமாகுது. என்ன மன்னிச்சிருங்க சாம், நீங்க சொன்ன விஷயத்த நான் கேட்டிருக்கணும். அந்த ராக்கெட் லான்ச்சருக்கு பக்கத்துல நான் போயிருக்க கூடாது. எனக்கு என்னன்னா ஒவ்வொரு முறை உங்களோட பழைய சூட்டை போடும் போதும் நானும் உங்களை போலவே ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க எப்பவுமே எந்த ஒரு தப்பும் பண்ணது கிடையாது. சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், இந்த பாரு, வாழ்க்கையில ஒருத்தன் ஒரு முறையாச்சும் ஒரு தப்பு பண்ணணும். ஏன்னா அப்பதான் அதே தப்ப திருத்திக்கிட்டு அடுத்த முறை அந்த தப்பு பண்ண மாட்டான். அப்படின்னா ஓகே கேப்டன், ஆனா எனக்கு வெக்காண்டியன்ஸோட நம்பர் தேவை. ஏன்னா உடஞ்சு போன என்னோட சூட்டை திரும்ப ரெடி பண்ணும்ல. ஏண்டா அவன் என்ன மெக்கானிக் ஷாப்பா வச்சிருக்கான், அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ரெண்டு பேரும் சிரிச்சு பேசுற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன கேட்டா இந்த படத்துக்கு 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுப்பேன். உங்களோட ரேட்டிங் என்னங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்புறம் மறக்காம நாளைக்கு நம்ம செகண்ட் சேனல், அதாங்க தமிழ் டப்டு மூவிஸ் இருக்குல்ல, அதுல வீடியோ வரும். ஃபாலோ பண்ணலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.